வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷா. நல்லா தூங்கிட்டு நெக்ஸ்ட்டு மார்னிங் எழுந்தாச்சு. 5 o'clockலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சன்ரைஸ் வியூ பாயிண்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டு மார்னிங் எழுந்து கதவை திறந்தா சில்லுன்னு கிளைமேட். சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி இருக்கும் கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு. அழகான சந்திரன் அந்த கடும் பனியில் எப்படி இருக்கும் பாருங்கள். அழகாக வெளியில் வந்துட்டு கிளம்பிட்டோம் சன்ரைஸ் வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு. ரோடே தெரியல, வெறும் காரோட அந்த ஹெட்லைட்டை மட்டும் போட்டுட்டு மெதுவாக வந்து கார் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. சுத்தமாக ரோடு தெரியல, அவ்வளோ பனி, ஃபுல்லாக ஃபாகு. நான் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த மலை, மரம், நடுப்புற பனி சூப்பராக இருந்துச்சு. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ 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 சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ஏர்லி மார்னிங் இப்படி ஒரு ரைடு தேவை அந்த மாதிரி இருந்தது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மரங்கள், அந்த கடும் பனிமூட்டம் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரின்ட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே அழகாக வந்து பார்த்திங்கன்னா போனோம். ஸோ போயிட்டு ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து இந்த வெஹிக்கிள் போகாது, இதுக்கு தனியாக இருக்குது. ஸோ இந்த ஜீப் தான் நம்ம எடுக்கணும். சரின்ட்டு ஜீப்பில் ஏறி ஸ்டார்ட் பண்ணோம். கரடு முரடான பாதை, அதாவது அட்வென்ச்சரஸ் ட்ரிப் அப்படின்வாங்கள்ல. ஏர்லி மார்னிங் அழகாக எழுந்து ஸோ அது வரைக்கும் தான் பாருங்கள். டைம் இப்போ வந்து ஒரு 5:30 அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த சைடு போகும்போது அவ்வளோ வெளிச்சமாக இருந்துச்சு பாருங்கள். சூப்பராக இருந்தது. அழகாக வந்து நானும் என்னோடய சின்ன பையனும் பேசிக்கிட்டு காலையில் அரட்டை அடிச்சுக்கிட்டு அழகாக வந்து போயிட்டுருந்தோம். சூப்பராக அந்த கடக்க முடக்கான பாதைகள்லாம் வந்து அழகாக கடந்து போகும்போது சூப்பராக இருந்துச்சு. சரின்ட்டு நம்மளோட டெஸ்டினேஷன் வந்துடுச்சு. நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா செருவுலவேனம் வியூ பாயிண்ட் அங்கே தான் போக போகிறோம். அழகாக வந்து 20 rupees per personக்கு வந்து சார்ஜ் பண்ணாங்க. நடந்து போகணும். ஸோ கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்ட்ரீட் தான் நடந்து போகணும். ஸோ நடந்து போனோடனே அழகாக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ மேலே ஏறி போயிட்டு தான் நம்ம வந்து இந்த சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டை வந்து பார்க்க முடியும். ஒரு 6:30க்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து சன் உதிக்கிற வரைக்கும் பார்த்தது. அதுவும் வந்து கொஞ்சம் கூட கூட்டம் இல்லாமல் நிதானமாக பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், சன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அழகாக வந்து சிவானம் அந்த மாதிரி வந்துடுது. மேலே பாருங்கள், ஜெட்டும் அழகாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு வேளை இப்படி தான் வந்து சூரியன் வந்து வரத்துக்கு முன்னாடி ஜெட் வருமோ என்னமோ தெரியல. ஸோ பிகாஸ் நான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அழகாக வந்து அந்த ஆரஞ்சோட கதிர் ஒளி வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுதா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது. அழகாக அந்த மலைக்கு மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சூரியன். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த ஒரு இங்கே அழகாக சூரியன் இந்த சைடில் ரைட் சைடில் அழகாக உதிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க பாருங்கள். கிளைமேட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு வெள்ளை பனி அந்த மாதிரியே இருந்தது. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த பிளேஸ் கண்டிப்பாக நீங்கள் போனீங்க அப்படின்னா மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அவ்வளோ 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 ஒர்த்துன்னே நான் சொல்லுவேன். சூப்பராக இருந்துச்சு. அழகாக அதை ரசிச்சுக்கிட்டே வந்து இருந்தோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நீலாவும் வந்து சூரியன் வாங்க வாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனும் மறைஞ்சிடுச்சு. சூரியன் வந்து அழகாக அந்த ஆரஞ்சு இதில் வெள்ளை கதிரோட சூப்பராக வந்து உதிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக சூரியன் வந்து உதிச்சிட்டாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவ்வளோ 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 அழகாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஒரு 6:45 போல் அப்படியே முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டு திருப்பி அதையே ஜீப்லேயே ஏறி வாபஸ் வந்து நம்ம இருந்த பிளேஸ்க்கு போகணும். திருப்பி அந்த கரடு முரடான ஒரு அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப்பில் வந்து அழகாக போகணும். உண்மையாகவே மார்னிங் பார்க்குறதுக்கு இந்த பிளேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் அப்படியே ஒரு மனசு அமைதியாக ப்ளசன்ட்ஃபுல் மார்னிங்காக எங்களுக்கு அது வந்து இருந்தது. ரொம்ப அழகாக போகணும். அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப்பில் அந்த கல்லுலலாம் ஏறிட்டு போகும்போது பசங்க வந்து கத்துனது எல்லாமே ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. திருப்பி நம்மளை இதே இடத்துலையே வந்து விட்டுட்டாங்க. அங்கேருந்து காரில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். திருப்பி பாருங்கள், அங்கேருந்து நம்ம ரிசார்ட்க்கு போகிற ரூட்டில் எப்படி திருப்பி பனி இருக்க பாருங்கள்.
அழகாக வந்து ஒரு 7 o'clock இருந்தது. பிகாஸ் நாங்கள் 9 o'clock செக் அவுட் பண்ணிவிட்டு இன்றைக்கி கிளம்பணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி ரூமுக்கு தான் அழகாக போயிட்டுருந்தோம். போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா ஒரு சாய் ஷாப் இருந்தது. நல்ல ஃபாகில் அழகாக ஒரு சூடாக சாய் குடிக்கிற சுகமே சுகம் இல்லை. அதனால் அதையும் குடிச்சிட்டு அழகாக வந்து நம்மளோட ரிசார்ட்டை நோக்கி பயணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பாய், வணக்கம்.